முடிவில்லா ஒளியை அவர்க்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளியை அவர்க்கு அளித்தருளும் ஆண்டவரே, சாவின் இருள் சூழ் பள்ளத்தில் துயருறும் ஆன்மா மீது இரக்கம் வைத்தருளும், இரக்கம் வைத்தருளும். முடிவில்லா ஒளியை அவர்க்கு அளித்தருளும் ஆண்டவரே. வரும் வேளையிலே துணையாய் வந்திடுமே, இறந்தவர் பாவம் அனைத்தையுமே மன்னித்து போக்கிடுமே. இறைவா அவர்களை பொறுத்தருளும், முடிவில்லா வாழ்வினை அளித்தருளும். இறுதி தீர்வு நாள் வேளையிலே நீரே அவர் மேல் மனமிரங்கும், நீரே அவர் மேல் மனமிரங்கும். மண்ணக வாழ்வு முடிந்தாலும் விண்ணக வாழ்வை அளித்தருளும், மண்ணக வாழ்வு முடிந்தாலும் விண்ணக வாழ்வை அளித்தருளும். ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக, ஆன்மா அமைதி அடைவதாக, வாழ்வை அளித்தருளும், நிலை வாழ்வை அளித்தருளும். நவம்பர் மாதம் 8ஆம் தேதி, பொது காலத்தின் 31ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 3 முதல் 9 வரை மற்றும் 16 மேலும் 22 முதல் 27 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பிரிஸ்காவுக்கும் அக்கில்லாவுக்கும் என் வாழ்த்து. அவர்கள் என் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன்வந்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, பிற இனத்து திருச்சபைகள் அனைத்துமே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றன. அவர்கள் வீட்டில் கூடும் திருச்சபைக்கும் வாழ்த்துச் சொல்லுங்கள். என் அன்பார்ந்த எப்பனைத்துக்கும் வாழ்த்து கூறுங்கள். ஆசியாவில் கிறிஸ்துவை முதல் ஏற்றுக்கொண்டவர் இவரே. உங்களுக்காக பாடுபட்டு உழைத்த மரியாவுக்கு வாழ்த்து தெரிவியுங்கள். என் உறவினர்களும் உடன் கைதிகளுமான அந்திரோனிக்கு, யூனியா ஆகியவர்களுக்கும் என் வாழ்த்துகள்.
திருத்துதர்களுள் இவர்கள் பெயர் பெற்றவர்கள். இவர்கள் எனக்கு முன் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் எல்லா சபைகளும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றன. இந்த திருமுகத்தை எழுதிக் கொடுத்த தெர்த்தியுவாகிய நான் ஆண்டவருக்கு உரியவன் என்னும் முறையில் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். நான் தங்குவதற்கும் சபையினர் அனைவரும் ஒன்று கூடுவதற்கும் தம் வீட்டில் இடமளிக்கிற காயு உங்களுக்கு வாழ்த்துச் சொல்கிறார். நகரத்தின் பொருளாளரான எரஸ்தும் நம் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழி காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 9 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச் சிறியவற்றில் நம்பத் தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத் தகுந்தவராயிருப்பார். மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய்ப் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசைமிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது: நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக் கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, உளவியலின் பிரிவுகளில் ஒன்று பாசிட்டிவ் சைக்காலஜி என்பது. இதை நேர்மறை உளவியல் என்று மொழிபெயர்க்கலாம். அதாவது நவீன உளவியலின் தந்தையான சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்பவர் முதல் உளவியலானது மனிதர்களது மனநோய்கள் யாவை, அவற்றை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்தே கவனம் செலுத்தியது. ஆனால் கடந்த நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்த மார்டின் செலிக்மான் என்பவர், அவரோடு இன்னும் சிலர் இணைந்து மனிதர்களது மனநோய்களை தீர்ப்பது மட்டும் உளவியலின் வேலை அல்ல, இதையும் தாண்டி அவர்கள் மிகச் சிறப்பான மகிழ்ச்சியான முறையில் வாழ வழிகாட்ட வேண்டியதும் உளவியல் செய்ய வேண்டிய முக்கியமான பணி என்று சொல்லி அந்த திசையில் உளவியலை எடுத்துச் சென்றனர். இவ்வாறு தோன்றியதே நேர்மறை உளவியல். நம் வாழ்வின் நலத்தையும் வளத்தையும் உயர்த்தி கொள்ள செலிக்மான் சுட்டிக்காட்டும் காரியங்களில் ஒன்று நன்றி சிகிச்சை, கிராட்டிடியூட் தெரப்பி. அது என்ன நன்றி சிகிச்சை? அமெரிக்காவின் டேவிஸ் என்ற இடத்தில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்தவர் ராபர்ட் எம்மான்ஸ் என்பவர். இவர் தனது ஆய்வு ஒன்றிற்காக 8 முதல் 80 வயது வரையிலான 1000 பேரை தேர்ந்து கொண்டார். அவர்களை 3 குழுக்களாக பிரித்தார். முதல் குழுவினரை ஒவ்வொரு நாளும் படுக்கப் போவதற்கு முன்பாக
அன்று நடந்த 5 நல்ல காரியங்களை நினைவு கூர்ந்து அவற்றை ஒரு நோட்டில் எழுதி கடவுளுக்கும் பிறருக்கும் நன்றி சொல்ல சொன்னார். 2ஆம் குழுவினரை அன்றைய நாளில் அவர்கள் சந்தித்த 5 சுமையான, அவர்களுக்கு வேதனையை தந்த காரியங்கள் பற்றி எழுதச் சொன்னார். 3வது குழுவினரை எந்த வகையிலும் அவர்களை பாதிக்காத நிகழ்வுகளை, நியூட்ரல் ஈவெண்ட்ஸ், இவற்றை எழுதச் சொன்னார். 1000 பேரும் இவ்வாறு ஒரு சில மாதங்கள் எழுதி வந்தனர். பின்பு அவர்களை அழைத்து எம்மான்ஸும் அவரது குழுவினரும் அவர்களில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று பரிசோதித்தனர். முதல் குழுவினர், அதாவது நல்ல காரியங்களை நினைவு கூர்ந்தவர்கள், மற்ற 2 குழுவினரை விட எதிர்காலத்தின் மட்டில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். தங்களது உடல் நோய்களின் தாக்கத்திலிருந்து கொஞ்சம் வெளிவந்திருந்தனர். நிம்மதியாக உறங்கினார்களாம். உடலின் ஆற்றலும் உள்ளத்தின் உற்சாகமும் கூடியிருந்ததாம். தனிமை குறைந்திருந்ததாம். இதுவே நன்றி சிகிச்சை என்று சொல்லப்படுவது. அன்புக்குரியவர்களை, இன்றைய முதல் வாசகத்தில், அதாவது புனித பவுல் தான் எழுதிய ரோமையர் திருமடலின் இறுதி பகுதியில் தன் உடன் உழைப்பாளர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் கூறுகின்றார். பவுலடியாரின் ஏறத்தாழ எல்லா திருமுகங்களுமே நன்றியில் ஆரம்பித்து நன்றியில் முடிகின்றன. தனது திருமுகங்களில் முதல் பகுதியில் அவர் இறைவனின் அருஞ்செயல்களை நினைவு கூர்ந்து அதற்கு நன்றி செலுத்துவார். திருமுகங்களின் இறுதி பகுதியில் தனது உடன் உழைப்பாளர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் சொல்லுவார். இது அவரிடமிருந்த நன்றி மனப்பான்மையை எடுத்துரைக்கின்றது. எனவேதான் அவரால் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள் என்று சொல்ல முடிந்தது. 1 தெசலோனியர் 5:18. அன்புக்குரியவர்களை, நாம் வாழும் இச்சமூகமும் சரி, நம் குடும்பமும் சரி, நல்லவை கெட்டவை, நிறைவானவை குறைவானவை, மேலானவை கீழானவை ஆகியவற்றால் நிரம்பியவை. இரண்டும் சேர்ந்ததுதான் மானிட வாழ்வு. இவற்றில் நல்லவை, நிறைவானவை, மேலானவை ஆகியவற்றில் நமது கவனம் இருந்தது என்றால் இயல்பாகவே நம்மில் நன்றியுணர்வு பெருக்கெடுத்து ஓடும். இந்நன்றியுணர்வு நம் உடல் நலத்தை கூட்டும், மன வளத்தை பெருக்கும், நம் உள்ளத்தை உயர்த்தும். ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் நடக்கப் போகின்றவற்றிற்காகவும் படுக்கப் போவதற்கு முன்பாக நடந்தவற்றிற்காகவும் நன்றி சொல்லும் பழக்கத்தை மேற்கொள்ள நாம் ஆரம்பிக்கலாமே. மன்றாடுவோமாக. இறைவா, வாழ்வில் நிகழ்கின்ற காரியங்களில் நல்லவற்றை அதிகமாக பார்க்கின்ற வரத்தையும் அதன் வழியாக நன்றியுணர்வை எம்மில் அதிகமாக்கிக் கொள்ளக்கூடிய வரத்தையும் எமக்கு தருவீராக. ஆமேன்.